இந்து முன்னணி துணைத் தலைவர், ஜோதிடர்கள் இந்து முன்னணி தலைவர், ஜோதிடர்களுக்கு ஒரு காவலர். ஐயாவை பற்றி எவ்வளோ பெருமைகள்லாம் சொல்லலாம். எந்த ஒரு ஜோதிடர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல் தமிழ்நாட்டில் முன்ன போய் நிற்கக்கூடிய மந்திராசல ஐயா தான். ஜோதிடர்களுக்கு ஒரு கஷ்டம், ஜோதிடர்களுக்கு ஒரு பிரச்சனை, அது எந்த ரூபமாக இருந்தாலும் ஜோதிடர்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், 10 பேர்த்த 20 பேர்த்த கூப்பிட்டு வந்து அது என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு மாமனிதர். இவர் நமக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வலம்புரிஜான் ஐயாவுக்கு அப்புறம் ஒரு கட்சியில் வந்திருக்காரு அப்படின்னா நம்ம மந்திராசல ஐயா தான். ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். சரணம் சரணம் குருபாதுகையே சரணம். சரணம் சரணம் குருபாதுகையே சரணம். சரணம் சரணம் குருபாதுகையே சரணம். அடியேனுடைய குருநாதர், கோள்களின் கோலாட்ட நாயகன், வாசியோக சித்தர், தமிழ் ஜோதிட மாத இதழ்களுடைய முதல் இதழான ஞான சிந்தாமணியினுடைய ஆசிரியர், அடியேனுடைய குருநாதர் தவ திரு மகரிஷி அவர்களுடைய பொற்பாதங்களை போற்றி வணங்கி, அடியேனுடைய இஷ்ட தெய்வங்களையும் அடியேனுடைய தாய் தந்தையை வணங்கி, இந்த சிறப்புமிக்க ஜோதிட கருத்து பற்றையை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரன், அருமை தம்பி, அருமை நண்பர், ஜோதிடத்தினுடைய உண்மை தளபதி. ஏன்னா தளபதிங்கிற பெயர் வச்சா தோத்து போயிட மாட்டாங்க. நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு தளபதி என்ற ஒரு பெயர் இருக்கு. அந்த தளபதி என்ற ஒரு பெயருடன் ஜோதிடத்திற்குள் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய பூபதி ராஜன் அவர்கள், டாக்டர் விஜய பூபதி ராஜன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி, இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மகாஜே மஸ்ட்ரோ முன்னவரும் எனது அருமை மாணவரும் ஆகிய பள்ளிபாளையம் தனக்கோடி அண்ணன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி, இங்கு அற்புதமான உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட மகான்களுக்கும், இதற்கு மேல் பேசக்கூடியவர்களுக்கும், கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய, ஏதாவது கிடைக்காதான்னு கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய உண்மை ஜோதிட தளபதிகள், உண்மை ஜோதிட ஜாம்பவான்கள். ஏன்னா நீங்கள்லாம் ஜோதிடத்தில் ஜாம்பவான்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, ஜோதிடம் என்பது, ஜோதிடர் என்றால் அரசனுக்கு மேலானவர் ஜோதிடர். அரசன் நடந்து வருவார், ஜோதிடர்களை பல்லக்கில் தூக்கி வருவார்கள். அரசர் நடந்து வருவார், ஜோதிடர் தூக்கிட்டு போற பல்லக்கு தூக்கிட்டு போறவங்க வேகமாக போனாங்கன்னா அரசர் குடு குடு குடுன்னு பின்னால் ஓடுவார். இதுதான் ஜோதிடம், ஜோதிடர்கள். அப்படி இருந்த ஜோதிடர்கள் குறுகி எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. இதற்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி சக்தி குரு பாக்கியம். பாக்கியம் என்றால் 12 பாவகங்களில் பாக்கிய ஸ்தானத்தை ஒருவர் தொட வேண்டும் என்றால், பாக்கிய ஸ்தானத்தை ஒரு ஜோதிடர் தொட்டு பேச வேண்டும் என்றால், ஒரு ஜாதகன் பாக்கிய தானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் 16 விதமான தானங்களும் 32 விதமான அறங்களும் செய்திருக்க வேண்டும். ஜாதக அலங்காரத்தில் பாருங்க, வரிசையா ஒவ்வொரு பாவகமா பேசிட்டு வருவாங்க, ஒவ்வொரு பாவகமா எழுதியிருப்பாங்க. பாக்கியஸ்தானங்கிற இடத்துல முதல்ல இதைத்தான் போட்டிருப்பாங்க. நீ பாக்கியத்தை தொட வேண்டும் என்றால், பாக்கியத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், நீயும் கேட்கிறவங்களும் கிளைண்டும் சரி, ஜோதிடரும் சரி, 16 விதமான தானங்களும் 32 விதமான அறங்களும் செய்திருக்க வேண்டும். அதுதான் பாக்கியம். சாதாரணமாக எல்லாரும் பாக்கியத்தை தொட வேண்டும். எல்லா பாவத்தில் எது வேணாலும் தொடரலாம். பாக்கியம் என்பது மடாதிபதி, ஒரு மதத்தினுடைய தலைவர், ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றவர், பெரிய விஷயம். வாடிக்கையாளர்களே, ஜோதிடர்களே, பரிகாரம் என்பது நான் சொல்லணும்னாலும் சரி, எனக்கு முன்னால் உட்காந்துருக்கிற கிளைண்ட் கேட்கணும்னாலும் சரி, நானும் சரி, என்ற முன்னால் உட்காந்துருக்கிற கிளைண்ட்டும் சரி, முதலில் தாய் தந்தைகளுக்கு உணவளித்திருக்க வேண்டும். தாய் தந்தைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்க வேண்டும். மிக மிக முக்கியமாக தாய் தந்தைகளுக்கு இறுதிச் சடங்குகளில் பங்காவது ஏற்றிருக்க வேண்டும். இது இல்லாம நம்ம ஜோசியராயிட்டு நம்ம பொழைக்க வருதியா உள்ள வந்துட்டு பரிகாரம் சொன்னோம்னா நம்மளை தொந்தரவு பண்ணுது இல்லையோ, 21 தலைமுறைக்கும் தொந்தரவு செய்யும். போதும், உங்களுக்கு ஜோதிடம் தெரிய வேண்டாம், உங்களுடைய தாய் தந்தை ஆசீர்வாதம் இருந்தால் போதும். நீங்க சாப்பிட்றத முழுசா கொடுக்க வேண்டாம், நேற்று செஞ்சதையாவது கொண்டு போய் தாய் தந்தைக்கு பக்குவமா பாசத்தோட கொடுங்க. அப்படி ஒரு விஷயம். ஜோதிடத்தை கணக்கு போட்டெல்லாம் பேசிட முடியாது.
எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி எந்த ஜோதிடமும் இயங்காது அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். நான் அப்படித்தான் பேசுவேன். அதை இல்லைன்னு இது வரைக்கும் ஜோதிடத்தில் யாரும் பேச முடியாது. அதற்கு சான்று ஞான சிந்தாமணி. அடுத்த மாசம் இதல்ல, அதாவது இந்த மாசம் என்ன மாசம்? ஆடி மாசம். ஆவணி மாதத்தில் உலகத்தில் இதுதான் நடக்கும். இந்த இயற்கை சீற்றங்கள் வரும், இது சார்ந்த பொருள்கள் விலை உயரும், இது சார்ந்த முதலெழுத்து கொண்டவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்படி என்னுடைய குருநாதர் அடுத்த மாசம் என்ன நடக்குங்கிறது இந்த மாசத்தில் எழுதுவார். அதுதான் ஞான சிந்தாமணி. கோள்களின் கோலாட்டம் மட்டும் ஜோதிடர்களுடைய கைகளில் தவளாமல் இருந்திருந்தால் ஜோதிடம் உருக்கு தெரியாமல் போயிருக்கும். அப்ப மூல நூல்கள் காலம், தேசம், வர்த்தமானம். கேரளாவுக்குள்ள செவ்வாய் தோஸ்தை சொல்றது இல்ல. எனக்கும் கேரளாவுக்கும் 30-40 கிலோமீட்டர். எனக்கும் கேரளாவுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர். அங்க செவ்வாய் தோஸ்தை சொல்றது இல்ல. கோயம்புத்தூர்ல நான் செவ்வாய் தோசம் சொல்லினா மந்திராச்சலம் ஐயாவுக்கு ஜோதிடம் தெரியாது, அவர் சும்மா மகரிஷி மந்திராச்சலம்னு பேர் வச்சிருக்காருன்னு. எனக்கு மகரிஷி மந்திராச்சலங்கிற பேர் எதுக்காகனா நான் வேணும்னு வச்சுட்டதில்ல, இல்லை, என்னுடைய குருநாதருடைய புகழை பரப்புவதற்காகவே ரீஎன்ட்ரி ஜோதிடத்துக்குள்ள வந்தேன். தமிழ்நாட்டிலேயே ஜோதிடர்களுக்காக இலவச கட்டிடம் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கட்டி இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே சோசியலிஸ்ட் வச்சிருக்க ஒரே ஜோதிடர் நான் தான். பூபதியை கேளுங்க. இதெல்லாம் பெருமைக்காக இல்லை, இதுக்குள்ள நம்ம பண்ணிட்டு போகணுங்கிறக்காக இல்லை. இதுக்குள்ள மகரிஷி 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 மகரிஷி, அதனால மகரிஷி மந்திராவச்சலமாகப்பட்டேன். போன தேர்தலில் நான் ஓட்டு போடுறதுக்காக எனக்கு பட்டன் அமுத்துறேன், எனக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் அமுத்துறேன். அந்த இடத்துல சிகப்பு கலரில் போயிட்டு இருக்குது மகரிஷி மந்திராச்சலம்னு. எனக்கு அப்படியே சிலுத்து போச்சு. என்னடா மந்திராச்சலா? நாம் ஜோதிடத்தை புரிந்து கொண்டோமா? இல்லை. குருவர்களும் திருவர்களும் தாய் தந்தையுடைய ஆசீர்வாதங்களும் இருந்தால் நீங்கள் பலன் பேசலாம். உங்களுக்கு திறமை இருந்தால் போதும். நான் ஜோதிடத்தை படிச்சுட்டேன் இல்ல, படிக்க முடியாது. நான் ஜோதிடத்தை தெரிஞ்சுட்டேன், தப்பு பண்றீங்க. ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்னால் நீங்கள் சரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், வாசியை தெரிந்து கொள்ள வேண்டும். சரமரியான் சாரமரியான். உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம தான் தேடி போகணும். நம்மளை தேடி வரக்கூடிய ஒன்னே ஒன்று காற்று மட்டும். எல்லாத்தையும் நம்ம தான் தேடி போகணும். பொண்டாட்டி பிள்ளையா இருந்தா கூட நம்ம பொண்டாட்டி நம்ம கூட சண்டை கட்டிட்டு போய் இன்னொரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டா அவங்களாம் வரும்போது நம்ம இல்லைன்னா காத்துட்டு தான் கொண்டிருக்கணும். தாய் தந்தையாகவே இருந்தாலும் நம்மை தேடி வரக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன? காற்று மட்டும். அந்த காற்றை மட்டுமே தியானித்துத்தான் நமது முன்னோர்கள் ஜோதிடத்தை தொகுத்தார்கள். இந்த கோள் இங்கிருக்கு, இந்த கோள் இங்கிருந்த இந்த பலன். ஓ அப்படியா? அப்ப இங்கிருந்த இந்த பலனா? அப்படின்னா இங்கேதான் காலம் வேலை செய்கிறது. 12 ராசிகள், 9 கோள்கள், 28 நட்சத்திரங்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் துவங்கி பரணி நட்சத்திரம் வரை மொத்தமா 28 நட்சத்திரங்கள், திதிகள், நாமயோகங்கள், கரணங்கள். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவும் மாறுபடல. கோள்கள் மாறுபடல. எக்ஸ்ட்ரா கோள்கள் வந்திருக்கலாம், ஆனா நவக்கோள்கள் தான் வேலை செய்கிறது. ஏன் நவக்கோள்களை மட்டும் எடுத்துக்கொண்டோம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது. ஆனால் அப்ப அங்க ஏன் மாதிரி வேலை செய்தியா? மூல நூல்கள் சொல்றது வேலை செய்யலையா? அப்படின்னா எங்கோட பிறந்தவங்க 5 பேரு, எங்க அப்பங்கோட பிறந்தவங்க 10 பேரு, எங்க அம்மா கூட பிறந்தவங்க 8 பேரு. அன்னைக்கு ஒரு தாய் 10 குழந்தைகளை ஈண்டெடுத்தார்கள். இன்னைக்கு 1க்கு மேல பொருத்தம் பார்க்கும் போதே எக்ரிமெண்ட் போடுறாங்க, 1க்கு மேல நாங்க பெத்துக்க மாட்டோம்னு. ஏன் அந்த கோளறிவுகள் எங்கே போய்விட்டது? எல்லாத்து வீட்லயும் 1-2 தான். நம்மளை சுத்தி நம்ம ஏரியாவுக்குள் இருக்கிறவங்க நம்ம பார்த்தா யாராவது வீட்டில் ஒருத்தர் வீட்டில் 10 கோள்கள் இருக்கிறதா? இல்லை. காலம் செவ்வாய் தோசை அங்க வேலை செய்யல, இங்க வேலை செய்யுது தேசம். அப்ப நம்ம புரிஞ்சுட்டுமா ஜோதிடத்தை? புரிஞ்சுக்கவும் முடியாது, படிச்சுக்கவும் முடியாது. நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஜோதிடம் என்பது பராசர மகரிஷி, வராகி மிரர், ஜெயமணி, இப்படி போயிட்டே இருக்குது. கேபி வரைக்கும் பல நூறு மகான்கள் பல நூறு வழிகளில் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். பராசர மகரிஷி அவர்கள் மட்டும் பல்லாயிரக்கணக்கான ஜோதிட கணிதங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு கணிதம் 2 கணிதம், பல்லாயிரக்கணக்கான கணிதங்கள். எத்தனையோ விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வராகி மிகரர் என்ன சொல்லுகிறார்? பிரசன்ன ஜாதகம், நஷ்ட ஜாதகம். ஜாதகம் இல்லாம வர்றவனுக்கு பிரசன்னம் போட்டு பார்க்கறதுக்கு பேரு பிரசன்ன ஜாதகம். பராசரர் என்ன சொல்றாரு? ஜனன ஜாதகத்தை வைத்து பேசுவது. அங்கேயுமே முரண்பாடு இருக்கிறது. கர்ப்பம் உதயமான நேரத்தை வைத்து ஆதன லக்னம் பார்க்கப்பட்டது.
சீதாதேவி அவர்கள் கர்ப்பத்தில் உதயமான பொழுது பிரம்மா ஜாதகம் போட்டு எதுக்கு பார்த்தாரு? ஆதன லக்னத்துக்கு தான் பார்த்தாரு. நம்ம தான் சீதை ராவணன் சிறையெடுக்கப்பட்டானுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுமே. ராவணனுடைய விந்துக்கு பிறந்தவள் சீதாதேவி. ராமாயணத்தினுடைய உண்மைக்கரு என்ன? உண்மைக்கரு என்ன? ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை தான் அந்த அந்த நபருக்கு உலகம் என்பதை பறைசாற்றுவதுதான் ராமாயணம். நாம் என்ன பண்ணி போட்டோம்? ராவணனுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு பேரை கொடுக்கணுங்கிறக்காக கொண்டு போயிட்டோம். கதைகள் அதெல்லாம் வந்து ஜோதிடத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துடவே கூடாது. அங்கேயே நம்ம மாறுபட்டுருவோம். நாம ஜோதிடத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. உணர்ந்தால் நீங்கள் மகான்கள். உணர்ந்தா போதும். எப்படிங்க? உணர்ந்தா போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அதைத்தான் நான் சேலம் ஆனந்தி பேசும்போது பேசினேன். இப்போ குரு ரிஷபத்தில் இருக்கிறதா நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அப்படித்தானுங்க? கோச்சாரத்தில் குரு எங்க இருக்கு? ரிஷபத்தில் தான் இருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கிறது என்று பல்லாயிரக்கணக்கான ஜோதிடர்கள் குரு பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்காங்க. நான் உட்பட, மகரிஷி மந்தராச்சல் உட்பட. அப்படியே ஏற்றுங்க. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசிக்குரிய குருவா இல்லை மீன ராசிக்குரிய குருவா? நாம் எங்கு ஜோதிடத்தை உணர்ந்தோம்? எங்கு நாம் புரிந்து கொண்டோம்? எனக்கு ஜோதிடம் தெரியும், நான் எப்படி துண்ட போட்டு நிற்கிறது? யாராவது ஒரு கிளைண்ட் கேட்டா, நம்ம முன்னால் நிற்கிற ஒரு கிளைண்ட் உட்கார்ந்து கேட்டா, ஏப்பா அது தனுசு ராசிக்குரிய குருவா இல்லை மீன ராசிக்குரிய குருவா? சார் என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் கேட்கறீங்க? அப்ப நம்ம கேட்கலாம். அவர் திருப்பி கேட்பார், யோ என்னையா அது ஆண் ராசி அது பெண் ராசி நீதையா சொல்ற? தனுசு ஆண் ராசிங்கிற, மீனத்தை பெண் ராசிங்கிற, இது நெருப்பு ராசிங்கிற, அது நீர் ராசிங்கிற. இதில் இருக்கிற தத்துவங்கள் வேற, அதில் இருக்கிற தத்துவங்கள் வேற. சக்தி குருவுக்கு ஒரு பையனும் பொண்ணு இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறது. ரெண்டு பேருக்கு ஒரே பேர் வைப்பியா? ஆணும் பெண்ணா இருந்தா ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் வைப்பியா? ஆனந்தன் ஆனந்தின்னு தான் பேர் வைப்ப. பெருசாக பெருசாக பையனுக்கு பேண்ட் செட் போட்டு பிள்ளைக்கு சுடிதார் போடுவியா இல்லை ஒரே ட்ரெஸ் போட்டு விடுவியா? சாதாரண ஒரு மெக்கானிக்கு 100 ரூபா வாங்குற ஒரு வண்டியை தள்ளிட்டு போனோம்னா செக் பண்றாரு. இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லையா, காத்து இல்லையா, சாவி போடலையா, பிளக் வேலை செய்யலையா, என்ன தகராறுன்னு செக் பண்றாரு. நாம மட்டும் என்ன பண்றோம்? ஜோதிடத்தை நாங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். நான் சொல்றதான் சரி. என்ன நியாயம்? 2 கார் வச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு இனோவா, இன்னொன்னு ஆல்டோ. ஆல்டோவுக்கு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பெட்ரோல் தான் போடணும். இனோவாவுக்கு எச்சா பணம் இருந்தாலும் டீசல் தான் போடணும். சாதாரண வாகனத்துக்கு எரிபொருளை கரெக்டா வேக்காரமா பார்த்து போடுறோம். ஆனா தனுசு ராசிக்குரிய குருவு ரிஷபத்துல, மீன ராசிக்குரிய குருவு ரிஷபத்திலேனா எந்த வகையில் நியாயம்? முதல்ல நம்ம ஜோதிடத்தை அடிப்படை. பராசரர் சொன்னது என்ன? ஜனன ஜாதகம். வராகிமிகரர் சொல்றது என்ன? பிரசன்ன ஜாதகம். பிரசன்ன ஜாதகத்திற்காக வராகிமிகரால் தரப்பட்டது தசபேதங்கள். ஆட்சி, உச்சம், நேசம், நட்பு, பகை, நட்பு, இப்படி இதுக்கு பெயர் தசபேதங்கள். இது எதுக்காக தரப்பட்டது? நஷ்ட ஜாதகத்துக்காக தரப்பட்டது, பிரசன்னம் பார்க்கறதுக்காக தரப்பட்டது. அது ஈஸியா இருக்கு. எது ஈஸியா இருக்கு? ஆட்சி. ஓ ஆட்சினா சூப்பரு. நீசம், ஐயோ தப்புப்பா, கோள் நீசத்தில் இருக்கு. ஆனால் உண்மையில் நீங்க செக் பண்ணி பாருங்க, உச்சத்தில் உள்ள கோள்கள் தவறு செய்கிறது. நீச்சத்தில் உள்ள கோள்கள் தவறு செய்தாலும் நன்மையை செய்யாமல் விடுவதில்லை. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு, உங்களுக்கு வேண்டியத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருந்தா படி தாண்டுகிறது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் நீச்சத்தில் இருந்தால் அது பண்பாக இருக்கிறது, படித்தவர்களாக இருக்கிறது, வேற மாதிரி இருக்கிறது. கொஞ்சம் பாருங்க. சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு சூரியன் பகைன்னு எல்லா நூல்லையும் இருக்கு. நாம அதை ஃபாலோ பண்றோம். சூரியனும் சனியும் அப்பன மகனுங்கிறோம். இதை விட ஒரு கொடுமை என்ன சொல்றோம்? சூரியன் மகனும் அப்பனும் மகனுங்கிறோம். பகலில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு காரகன் சூரியன், பகலில் பிறந்தவர்களுக்கு சித்தப்பாவுக்கு காரகன் சனீஸ்வரன், இரவில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு காரகனே சனீஸ்வரன், சித்தப்பாவுக்கு காரகன் சூரியன். உங்க சித்தப்பா உங்க அப்பனும் அண்ணன் தம்பியா இல்ல அப்பனும் மகனமா? இது ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலம் சென்ற அகில உலக தலை சிறந்த முதல்வர்களில் இடம் பிடித்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சூரியன் கும்பத்தில், தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜாதகத்தில் சூரியன் கும்பத்தில்,
நான் டீ கடை தான் வச்சிருந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அமைதியா வந்து 2 முறை முதலமைச்சராக ஆட்சி செய்த பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் மகரத்தில். இதுக்கு மேல் இன்னியா சூரியன் மகர கும்பத்திலிருந்து பெரிய பதவியை தர முடியும்? அப்ப ஜோதிடம் வேற எங்கேயோ இருக்கு. அதை நம்ம தேடணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்கவங்க முறை அவங்கவுங்களுக்கு பெருசு. ஏதோ ஒரு முறையை வச்சுட்டு மந்தராச்சலம் பயணிச்சா மாட்டிக்குவோம். என்ன கிளைண்ட் அந்த மாதிரி வர்றாங்க. ஒரு 6 மாசம் இருக்கு, ஒரு கருப்பு கலர் காரில் ஆல்5 ஒரு கார் வந்து நிற்கிது. முந்தின நாள் ஜாதகம் அனுப்பிச்சிட்டாங்க, நான் கணக்கு போட்டேன், ஜாதகத்தை பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு சில்வர் தட்டில் பழங்க வச்சு 100 ரூபா கட்டு 10,000 ரூபாய் வச்சு முன்னால் வச்சுட்டு ஐயா பேசலாங்கன்ட்டு உட்காடுறாங்க. நானும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. ஜாதகத்தை பேசிட்டு வந்துட்டு குரு திசைன்னு ஆரம்பித்தேன். குரு திசைன்னு ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை கேட்டார், ஐயா என்னுடைய ஜாதகத்தில் குரு அசையாமல் இருக்கான்னு பாருங்கன்னாரு. கிளைண்ட் ஒரு வாடிக்கையாளர் கேட்கிறாரு, என்னுடைய ஜாதகத்தில் குரு அசையாமல் இருக்கிறதா பாருங்க அப்படிங்கிறார். நான் ஆடி போயிட்டேன். இது எவ்வளவு பெரிய கணக்கு, எங்கே போய் பார்க்கறது, இது எப்பேற்பட்ட விஷயம்? உடனே நான் சொன்னேன், குரு அசையாமல் இருக்கிறதாங்கிறத உடனே எல்லாம் சொல்லிட முடியாது. 3 நாள் 4 நாள் வேணும் கணக்கு போட்டு எடுக்கிறதுக்கு. கம்ப்யூட்டர் இருக்கிறவங்களா இருந்தால் 1 நாளாவது வேணும். அப்படி அசையாமல் இருக்கிறது 4 நாளிகை 58 வினாடி அசையாமல் இருக்கு குரு. 4 நாளிகை 58 வினாடி குரு அசையாமல் இருக்கும். அதில் 4 நாள் 58 வினாடி 58 நாளிகை மொத்தம் 5 நாள். 2 நாளிகை கம்மியா மொத்தம் 5 நாள். முதல் நாள்லையோ அல்லது கடைசி நாள்லையோ, அதாவது ஆரம்பிக்கிற நாள்லையோ, அசையாமல் இருக்கிற ஆரம்பிக்கிற நாள்லையோ அல்லது அது விடுபடக்கூடிய 5வது நாள்லையோ பிறந்த குழந்தைகள் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும், மேலோட்டமான பாதிப்புகள் இருக்கும், தப்பித்துக் கொள்வார்கள். 2வது நாளோ அல்லது 4வது நாளோ, இந்த 2வது நாள் அல்லது அந்த 2வது நாளா இருந்தா நிச்சயமாக பாதிப்புகளே இருக்கும். இந்த 5 நாள்ல சென்ட்ரல் ஒரு நாள் இருக்கு பாருங்க, அந்த நாள்ல பிறந்த குழந்தைகள் நிச்சயமாக கோமாவில் தான் இருப்பாங்க, மூளை பாதிக்கப்படும். இது எல்லாம் தாண்டி தாய் தந்தையினுடைய கர்மா நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தை முழுசா கெட்ட பேரை வாங்கிட்டு தான் இருக்கும். முழுசா கெட்ட பேரை வாங்கிட்டு தான் இருக்கும். இது நான் அதை சொன்னேன், அவர்கிட்ட அதை சொன்னேன். என்னங்க நாங்கள் உங்களை வேற ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எத்தனை பதில் சொல்கிறீங்க, நாங்கள் போயிட்டு நீங்கள் எத்தனை நாள் கழித்து வர்றதுனாங்க, ஒரு 3 நாள் கழித்து வாங்க ஜாதகம் பார்க்கலான்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போது அந்த குரு அசையாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத விஷயத்தை நாம் அவர்கிட்ட இதை பேசாமல் இருந்திருந்தா அவ்வளோதான். நீ ஒரு வில்லன்னு சொல்லி நாங்கள் வந்து நீ உண்மையானவே வில்லனாட்டிருக்குதுன்ட்டு போயிருப்பார். ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஜோதிடர் ஒரு சினிமா நடிகரை போய் 5 நாளில் நான் சொல்றது நடக்கலைன்னா 2 கோடி ரூபா சொத்து எழுதி தரேன், எவனாவது இது வரைக்கும் உலக வரலாற்றில் மிரட்டி இருக்கானா? நினைச்சு பார்க்க முடியுமா? இறங்கி போய் கை வச்சனுங்க. நான் இறங்கி போய் கை வச்சாது எடிட் பண்ணாங்க. பண்ண முடியுமா? ஒரு ஒரு தொலைக்காட்சியில் இங்கிருந்து சென்னை போய் ஒரு சினிமா நடிகனை 5 நாளில் நான் சொல்றது நடக்கலைன்னு உனக்கு 2 கோடி ரூபா சொத்து எழுதி தரேன், அக்ரிமெண்ட் போடல, உட்கார் கூப்பிடுன்ற இந்த நிகழ்ச்சியுடைய டைரக்டரை கூப்பிடு, நடக்கலைன்னா உனக்கு 2 கோடி சொத்து நான் கரையும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு மிரட்டி அவரை மன்னிப்பு கேட்க வச்சோம். இது எது நினைக்கிற வேலையா? ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த சான்ஸ் வேணுங்கிறக்காக வேண்டி நெளிஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. தொலைக்காட்சிக்கு முதல்ல நாங்கள் தான் கூப்பிட்டு போனோம். விஐபிகள் இருந்து நாங்கள் போனால் எங்களுக்கு பணத்துக்கிட்டு ட்ரெயினுக்கு பணம் கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் ஃப்ளைட்டுக்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கூப்பிட்டு போகிறவங்கள்ட்ட பணத்தை வசூல் பண்ணி இவங்க பாதி செலவுக்கு வச்சுட்டு பாதியை அங்கே டைரக்டர் கொடுக்குற அளவுக்கு ஜோதிடத்தை தரந்தாழ்த்தி போட்டாங்க. இன்னைக்கு தொலைக்காட்சியில் வந்தால் பெருமைங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. அப்போ ஜோதிடம் வேற எங்கோ வேலை செய்கிறது. எங்கு வேலை செய்கிறது? உலகம் இயங்குவதற்கு பஞ்சபூதங்கள் பிரதானம். இந்த பஞ்சபூதங்கள் பிரதானம்ங்கும் போது நமது முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜோதிடம்னா பஞ்ச அங்கம்னு சொல்லி ஒன்று கையில் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ள எத்தனை பிராடுத்தனம் நடக்குது பாருங்க. வாக்கிய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்,
பணம் இறக்கிறவன் இந்த தம்பி தருமபுரி தம்பி கிட்ட பணம் இருந்தா தருமபுரி பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கத்தை போட்டுடலாம். வர்ற சித்திரை ஒண்ணுக்கு பணம் இருந்தா போதும், எல்லாமே வேலை நடக்கும். அப்போ பஞ்சாங்கத்தை எப்படி மாத்தி கொண்டு போயிட்டாங்க, வேற மாதிரி மாத்தி கொண்டு போனாங்க. கிழமை ஒருவனுடைய பிறப்பு, இவன் எதற்காக படைக்கப்படுகிறான் என்பதை கிழமையை தவிர வேற எதுவும் சொல்லாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, நான் உட்கார்ந்துக்கிறேன். என்னுடைய மாணவர் தனக்கோடி நீங்க நிப்பாரு, நீங்க பிறந்த கிழமையை சொன்னீங்கன்னா உங்களுடைய லைஃப் பேசுவார், இல்லைன்னா நான் தொழில் ஒதுங்கிறேன். அவ்வளவு பெரிய வேலையை செய்கிறது. அதனாலதான் பிரம்மாவை கொடுத்தாங்க கிழமைக்கு அதிபதியாக. காக்கும் தன்மை திதி. திதி தான் ஜோதிடத்தினுடைய புனித வார்த்தை திதி. அம்மான்னா எப்படி தமிழோ அந்த மாதிரி திதி, ஜோதிடத்தினுடைய புனித வார்த்தை திதி. நாம தான் பிறந்த நாளைவே நட்சத்திரத்தில் கொண்டாடி பழகிட்டுமே பெருமைக்காக. திதியில் தான் கொண்டாடணும், ஜனன திதியில் தான் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். நமது முன்னோர்கள் ஜனன திதியில் தான் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இன்றும் நாம் இறைவனுக்கு ஜனன திதியில் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கந்த சஷ்டி, விநாயகர் சதுர்த்தி, ராம நவமி, அதெல்லாம் வேண்டாம். பங்குனி உத்திரம் எப்பொழுதும் எப்ப வரும்? சக்தி குரு சொல்லுங்க. எந்த பௌர்ணமி? பங்குனி மாச பௌர்ணமியும் உத்தரமும் சேர்ந்ததால பங்குனி உத்தரம். அப்ப பங்குனி உத்தரத்தை மட்டும் ஏத்துக்கிறீங்க, உங்களுக்கு வராது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம திதி வராது. வரலினா சுத்தமா சேரலினா அடுத்த வருஷத்துக்குள்ள 50 பேருக்கு சேரலினா 10 பேர் உயிரோடப்பா, 40 பேர் செத்து போயிடுவான். அத்தனை விஷயம் திதிக்கு இருக்கு, சாதாரணமான விஷயம் அல்ல. செக் பண்ணி பாருங்க, இப்ப பஞ்சாங்கத்தை செக் பண்ணுங்க. உங்களுடைய திதியும் உங்களுடைய நட்சத்திரமும் சேருது இல்லையான்னு பாருங்க. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் அடிப்படையில் இருக்கிறது. நட்சத்திரம் அழித்தல். இப்போ நம்ம வேற மாதிரி தான் பேசணும். இதுக்கு முன்னால நிறைய பேர் பேசி இருக்கிறதுனால பூராமே எனது அன்பு தம்பிகளாகவும் என்னோட சகோதரிகளாகவும் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வேற மாதிரி அழுங்காமல் கொண்டு போகிறோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தாக்காக தான் பேசுவோம். நட்சத்திரம் அழித்தல். கிழமைக்கு காரகன் குரு, திதிக்கு காரகன் சுக்கிரன், நட்சத்திரத்திற்கு காரகன் செவ்வாய், நாமயோகத்திற்கு காரகன் புதன், கரணத்திற்கு காரகன் சனீஸ்வரன். இப்போ கரணத்தை வச்சு இப்போ ஒரு விளையாட்டு போயிட்டு இருக்குது. நம்ம ஆளுக்குதான், நம்ம அதில் இல்லைங்களே. கிழமை திதிக்குள் அடங்குகிறது, திதி நட்சத்திரத்திற்குள் அடங்குகிறது, நட்சத்திரம் நாமயோகத்திற்குள் அடங்குகிறது. இவை நான்கையும் கரணம் அரவணைக்கிறது. ஆகாயத்தன்மை கரணம், திதி நெருப்பு, நாமயோகம் காற்று, கரணம் ஆகாயம். கட்டத்திலேயே ஆகாயத்துக்கு இடம் கொடுக்கலைங்க நம்ம முன்னோர்கள். கட்டத்திலேயே ஆகாயத்துக்கு இடம் கொடுக்கல. நெருப்பு, நிலம், காற்று, நீர், மறுபடியும் நெருப்புல இருந்து ஆரம்பிச்சது, ஆகாயத்துக்கு கொடுக்கல. நட்சத்திரத்தை பார்த்துட்டு போயிடுவோம். நட்சத்திரம் காரகன் செவ்வாய். இந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜோதிடத்தினுடைய தூண்கள் மட்டுமல்ல, பாதையும் கூட. இதில் தான் பிரயாணிக்கணும். நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்ட கணிதங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல்லாயிரக்கணக்கான கணிதங்களை நட்சத்திரங்களுக்கு மட்டும் நமது முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நட்சத்திரங்களுக்கு மட்டும். ஆனா நாம் என்ன பண்ணணும்? ஜென்மம், சம்பத்து, விபத்து, சாதகம், பிரத்யாரம் இல்லைங்களா? 6வது தாரைக்கு பேர் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 4ங்க, 6 சாதகம், 4 சேமம். ஐயா சொல்லிட்டாருங்க, 4வது தாரை சேம தாரை அப்படின்னு. கரெக்ட். ஐயாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க எல்லாரும், நிஜமாவே பண்ணுங்க பெரியவங்க. 4வது தாரை சேமம், 7வது தாரை வதை, 8வது தாரை மைத்திரம், 9வது தாரை பரம மைத்திரம். 10வது தாரைக்கு பேர் என்ன? கர்மம்.
13வது தாரைக்கு பேர் என்ன? இது சேமம். 13வது தாரை சுபநிலை, 22வது தாரை வைநாசிகம். அப்ப நாம் என்ன பண்ணணும்? 27 தாரையோட பேர் தெரிஞ்சா போது ஜோதிடத்தை எந்த ஒன்னும் தெரியாத பாவனாலும் ஜோதிடத்தை பேச முடியும், முக்காலத்தை பேச முடியும். 4வது தாரை சேமம், அதுக்கடுத்து 4வது தாரை, 13வது தாரை என்ன சொல்லுவோம்? அது ஜென்மதார, இது அணுஜென்ம சேமம். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம்? அதை மட்டும் திருஜென்ம சேமம் மாட்டோம், நம்ம அறிவாளியாச்சே, வைநாசிகம். சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஜோதிடம் சரியாக வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு சொல்றேன், படிக்கிறவங்க முதல்ல உங்க ஜாதகங்கள் உங்க வகுப்புல கொடுத்து உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கேட்கணும். சிக்கலான ஜாதகத்தை கொடுத்து இதுக்கு எப்படி பலன் எடுக்கிறதுங்கிற நீங்க வகுப்புல கேட்கணும். ஒன்று, மாநாடுகள் இது போன்ற நிகழ்வுகளில் ஏதாவது ஒரு தலைப்பு மட்டுமே கொடுத்து எல்லாத்தையும் பேச வச்சா கடைசியில் உட்காந்துருக்கிற தம்பி கிட்ட மிகப்பெரிய அறிவு இருக்கு, ஜோதிட அறிவு. அவர் பேசுவார், மிகப்பெரிய விஷயத்தை பேசுவார். அல்லது நூற்றுக்கணக்கான தலைப்பை கொடுத்து மேடையில் எந்த தலைப்பு வருதோ அந்த தலைப்பில் பேச விடணும். அப்போ அறிவாளிகள் மேடைக்கு வருவாங்க. ஏன்னா அறிவாளிகளை சிவனே உட்காந்துருக்காங்க. அதனால தான் ஜோதிடம் வளரவில்லை. எங்கேயோ எப்பேற்பட்ட விஷயம் தெரியுங்களா? ஈஸியாக போச்சு. ஐயாவை தப்பாக பேசினா நான் கெட்டிக்காரன் ஆயிடுவேன், என்னை ஐயா தப்பாக பேசினா ஐயா கெட்டிக்காரர். ஐயா வயசில் பெரியவர் பேசுகிறாரு, நான் அவர் காலத்தொட்டு கும்பிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இது பண்பு. இதுக்கு பேர் என்னங்கய்யா? இதெல்லாம் வேணும் இல்லைங்க? அப்போ நட்சத்திரங்கள் இப்படி பல நூறு கணிதங்கள், கொஞ்சம் நெஞ்சமில்ல இல்லை. இதுதான் ஒட்டுமொத்த ஜோதிடத்தையும் பயணிக்கக்கூடியது. முக்காலத்தை பேசுவது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நீ எந்த பரியாயத்தில் பிறந்த? முதல் பரியாயமா, 2ஆம் பரியாயமா, 3ஆம் பரியாயமா? உன்னுடைய கடந்த காலம் என்ன சொல்லுகிறது, நிகழ்காலம் என்ன சொல்லுகிறது, எதிர்காலம் என்ன சொல்லுகிறது? இதுகளை பார்க்கணும்னா உங்களுக்கு 4, உங்களுக்கு 12 தெரிஞ்சா போது. என்ன 12னா? தர்மம், கர்மம், காமம், மோட்சம், சரம், ஸ்திரம், உபயம். இந்த 12 கூட உங்களுக்கு விளையாட தெரிஞ்சா, விவாதம் பண்ண தெரியணும். விளையாட தெரிஞ்சா பத்தாது. எந்த இடத்துல 4 கூட்டல் 3, இந்த 4 பத்தியும் இந்த 3 பத்தியும் நான் 4 நாளைக்கு வேணாலும் பேசுவேன், நீங்க யாராலும் பேசிட்டு நிறுத்துங்க, நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 4, 3 மட்டும் தெரிஞ்சா நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவுடன் அந்த ஜாதகருடைய முக்காலத்தை பேசுவது மட்டுமில்லாமல் முக்காலத்தில் நடக்கக்கூடிய ரகசியங்களையும் உங்களால் பேச முடியும். இதற்கு நட்சத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சொல்றேனுங்க, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. 2 கையை எடுத்து கூப்பி கேட்டுக்கிறேன். முதல்ல நீங்க ஒரு ஜாதகத்தை பிரிச்சதையும் அந்த ஜாதகத்துல இந்த கோள் இங்க இருக்குங்கிறத மட்டும் பாத்துறாதீங்க. பாத்தீங்கன்னா வம்பா போயிரும். பாத்தீங்கன்னா வம்பா போயிரும். அந்த கோள் உங்களுக்கு ஒரு இடத்துல பிரதிபலிக்கும். அந்த இடத்துல 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கிறது. குரு என்ற 2 எழுத்துக்கள், சனி என்ற 2 எழுத்துக்கள், ராகு என்ற 2 எழுத்துக்கள், சந்திரனுங்கக்கூடிய சந்திரன் 2 எழுத்துக்கள், செவ்வாய்க்கு செவ் அப்படிங்கிற 2 எழுத்துக்கள். இதுதான் இருக்குங்கிறத நீங்க எப்ப கவனிக்கிறக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க ஜோதிடத்தை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்கள். இப்போ டீ கடைக்கு போனோம். ஐயா உங்க பேர் என்ன? பழனிசாமி. என்ன மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான், வயசுல பெரியவர், என்னுடைய மரியாதைக்குரியவர். அண்ணோன்னு பேசினார். அவர்கிட்ட 5/2/1962 பிறந்த ஒரு ஜாதகம் இது பாருங்க என்னென்ன போட்டு பார்த்துட்டு சொன்னார், இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னார். அப்போ அப்படி ஒரு ஜாதகமும் உங்ககிட்ட வரலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8 கோள்கள், 8 எல்லா கோள்களும் 8. அந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்து கஷ்டம்னு எழுதி பார்த்ததும் கூட கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் எழுதி பார்த்ததும் கூட கிடையாது. அப்ப ஜோதிடம் வேற எங்கோ இருக்கிறது.
இதற்கு சாட்சி ஜோதிடம். முதல்ல நம்ம ஜாதகத்தை பிரித்து பார்க்கும்போது ஜாதகர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா ஏமாந்துருவோம். நம்ம குடும்ப ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு பூரா நல்லதாக தான் தெரியும். பணக்காரனுடைய ஜாதகம் தெரிஞ்சதுன்னா அந்த ஜாதகத்தில் பூராமே நல்லதாக தான் தெரியும். கோள்கள் எல்லாருக்கும் தப்பு பண்றதில்ல. ஒரு பெரிய தொழிலதிபருக்கு இன்னைக்கு 100 கோடி ரூபா லாஸ் ஆனா அவர் எங்கேயோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி நினைச்சிட்டு அவர் உழப்ப பார்க்கறக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஏழ்மையானவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் வரலினாலே அவனுக்கு வாழ்க்கையே லாஸ் ஆயிரும். உண்மையா இல்லையா? அதைத்தான் நாம பார்க்கணும். அங்கதான் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். அங்கதான் நம்ம ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். நாம் அடிப்படையில் தான் விட்டுட்டோம், பேசிக்கில் தான் விட்டுட்டோம். நட்சத்திரம் ஒட்டுமொத்தமான நிலை. அதுக்கடுத்து நாமயோகம் என்பது ஒரு தனிச்சிறப்பு. அத்தனை சிறப்புகளுக்கும் நாமயோகத்தினுடைய சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் நாமயோகமே எல்லாருக்கும் வேலை செய்யுமான்னு பார்த்தா அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. பிறந்ததிலிருந்து ரயில்வே ஸ்டேஷனை சுற்றியும் பெரியாஸ்பத்திரியை சுற்றியும் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்து வாழ்க்கையை பஸ் ஸ்டாண்ட்லேயே கழிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நாமயோகம் இல்லையா? உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு எதிரடையில் உங்களுடைய நாமயோக நட்சத்திரம் அமைந்து விட்டாலோ, உங்களுடைய லக்னாதிபதிக்கு எதிரடையில் உங்களுடைய நாமயோகம் அமைந்து விட்டாலோ நாமயோகம் வேலை செய்யவே செய்யாது. எதிரடையை தொட்டோம்னா வேற மாதிரி போகும். நான் கொடுக்குறேங்க. அப்போ நாமயோகம் ஒரு தனிச்சிறப்பு. கரணம் என்பது முடிவு, மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், அருள்பாலித்தல், மறைத்தல். கரணம் என்னங்க? மறைத்தல். ஒருவன் தொடக்கூடிய செயல்கள் எப்பொழுது முடிவடைகிறது அப்படிங்கிறத முடிவு செய்யறதா மறைத்தல். ஒரு தொழிலை தொடங்குறான், அந்த தொழில் எப்ப நிறைவு வரும், முடியும். பிறந்துட்டான், எப்ப இறப்பான், அந்த இறப்பு எப்படி இருக்கும், இவனுடைய தொழில் ரகசியங்கள் எப்படி இருக்கும், இது சார்ந்த விஷயங்கள் தான் இது. இல்லை ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் அப்படியே குணமாக ஜாலியாக அப்படியே ஸ்டைலாக பேசி பழகிட்டீங்கன்னா போயிடும். ஆனால் அது அல்ல, இல்லை இங்கே விஷயம் இருக்குது. ஜோதிடம் சாதாரணமான விஷயம் அல்ல. அப்போ கரணம் கட்டத்திலேயே இடம் பிடிக்கல. ஆகாய தத்துவம் கட்டத்தில் இடம் பிடிக்கல, 4 தத்துவம் தான் இடம் பிடிச்சிருக்கு. இந்த அந்த நாளையும் அனுசரித்து தான் கரணம் செயல்படும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணி போட்டாங்க? கரணத்துக்குள்ள கொண்டு வந்து திருமண பொருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. கரணத்தினுடைய யோனியை கொண்டு வந்து பொருத்தத்துக்குள்ள இணைக்கிறாங்க. நட்சத்திரத்துக்கே நாம யோனி பொருத்தத்தை வச்சு பார்க்க கூடாதுங்க. 100% பார்க்கக்கூடாது. நட்சத்திரத்தை வைத்து நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்த்தாலோ யோனி பொருத்தம் பார்த்தாலோ அது தவறு மட்டுமல்ல, பாவம். இப்ப மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தர் இருக்காங்க. மூலத்திற்கு சொல்லப்பட்ட மிருகத்தோட நாம பொருத்தம் பார்க்கலாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்ல பார்க்கலாமா? கருணாநிதினா பைரவருடைய வாகனம் பார்க்கலாமா? தாய் கூடையும் சேரும், சகோதரி கூடையும் சேரும், நாளைக்கு மக கூடையும் சேரும். சேருமா சேராதா? அப்போ திருமண பொருத்தம் சார்ந்த விஷயத்திலும் மிகப்பெரிய ரகசியங்கள், மிகப்பெரிய தனி சிறப்புகள். ஒருவருடைய நட்சத்திராதிபதிக்கு எதிரடையில் பெண்ணினுடைய நட்சத்திராதிபதிக்கு எதிரடையில் ஆணினுடைய நட்சத்திராதிபதியோ ஆணினுடைய நட்சத்திராதிபதிக்கு எதிரடையில் பெண்ணினுடைய நட்சத்திராதிபதியோ இருந்துட்டா திருமண பொருத்தத்தில் அத்தனையும் இருந்தாலும் வேலை செய்யாது. எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா தான் வேலை செய்யும். குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அருமையான கருத்துக்களை வழங்கிய நம்ம இந்து முன்னணி தலைவர் மந்திராசலையா அவர்களுக்கு, நாமக்கல் நலசங்க ஜோதிட சங்க தலைவர் சக்திகிரியா அவர்களும், செந்தூர அறக்கட்டளை நிறுவன தலைவர் தம்பி பிரகாஷ் அவர்களும், அண்ணா தனக்குடியண்ணா வாங்க, பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். கொஞ்சம் எழுந்து நின்று கொஞ்சம் கைத்தட்டுங்க. ஏன்னா ஜோதிடர்கள்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு நம்ம ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணோம்.